ஐயோ லக்ஷ்மி மேம் அப்படின்னா இப்பயும் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட அந்த கரிஸ்மேட்டிக் அட்ராக்ஷனே வேற லெவல் இல்லையா? 100%. அம்மாவை பத்தி எப்படி அழகா வர்ணிக்கணும் அம்மாவை அப்படின்னா சொல்லிட்டே இருங்க. உலகத்துக்கு அவங்க ஆர்டிஸ்ட், எனக்கு அவங்க அம்மா. ஆமா, எனக்கு வந்துட்டு என் ரசசாதம் பண்ணித்தான்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா. அண்ட் நான் பார்த்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன். எங்கள் பாட்டியை நான் அழகாக பார்க்கல, பாட்டியாக தான் பார்த்தேன். ஸோ அந்த தீவா அழகு அப்படின்னா அம்மா தான். அண்ட் அம்மா வந்தாலே எனக்கு கிறிஸ்மஸ் ஏர்லியராக வந்த மாதிரி. ஸோ மாம் வந்துட்டு நான் பார்த்து எங்கள் அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்க அவங்களோட டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் எனக்கு கூட இல்லை, இப்போ தான் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரி அவங்க ஒரு நாளைக்கு பார்ட்டி போனது கிடையாது. நோ பேட் ஹேபிட்ஸு. அவ்வளோ டிசிப்ளின்டு. காலையில் 4-5 மணிக்கு எழுந்துப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டில் சமையல்காரங்க கிடையாது. ஓ அப்படியா? அண்ட் எங்கள் அம்மா அப்போது ஷூட்டிங்லன்னா வீட்டில் வந்து கார்டனிங்கு, இன்டீரியர் டெக்கரேஷன் எதில் டேலண்ட் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. சமையலாக இருக்கட்டும், கேக்கெல்லாம் அம்மா தான் ஃபஸ்ட்டு உருவாக்கினாங்க. அதுலேருந்து எனக்கே பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 பேர்மா. தேர் ஆர் லெஜெண்ட்ஸ், அப்புறம் தேர் ஆர் த்ரைவிங் ஆர்டிஸ்ட், அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் தேர் ஆர் சர்வைவிங் ஆர்டிஸ்ட். நான் 3வது கேட்டகரி, எங்கள் அம்மா முதல் கேட்டகரி. அம்மா உங்களுக்கு ஏதாவது கொடுத்த அட்வைஸ்னா என்னவா இருக்கும்? எங்கள் அம்மா வந்து முதல்ல அட்வைஸ் இதுதான், யோகா பண்ணு யோகா பண்ணு யோகா பண்ணுன்னு வாழ்க்கை மொத்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா தான் யோகா எக்ஸ்பர்ட்டு. காலங்காத்தால சீக்கிரம் எழுந்துட்டேன். நம்ம லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி, நம்ம 3 மணிக்கு தான் வருவேன் ஊர் சுற்றிட்டு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே யோகானால, சத்குரு இன்ஜினியரிங்னால என் லைஃப் மாறி, என்னோட லைஃப் ஸ்டைலே மாறி, நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறேன். ஸோ இப்போ எங்கள் அம்மா எனக்கு அட்வைஸே கொடுக்கறதில்ல. ஓகே, அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, சீக்கிரம் எழுந்துரு, எக்ஸசைஸ் பண்ணு, யோகா பண்ணு, உடம்ப நல்லா வச்சுக்கோ, வைத்திஸ் ஏன் வெளியில் ஊர் சுற்றுற, ஏன் நைட்டு போகிற, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிஸ் எல்லாமே. லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்போது. ஸோ அப்போ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என்னைக்கு இன்னர் இன்ஜினியரிங் நான் பண்ணி என் லைஃப் மாறிச்சோ அன்னிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு நிம்மதி. எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.